தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவரும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என இபிஎஸ் பேட்டியளித்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி எம்பி வெற்றி பெறுவார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பட்டாசு ஆலையில் எந்திரம் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் பெண் படுகாயமடைந்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 1 மணி நிலவரப்படி 40.5% வாக்குகள் பதிவாகின. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியே வெல்லும் என தமிமுன் அன்சாரி பேட்டியளித்துள்ளார். பொன்னகரம் ஏரியூர் அருகே வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக 45 நிமிடம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் இன்று 417 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குச்சாவடி மையத்தில் அண்ணாமலை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மந்தமாக உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் ஈஷா யோக மைய நிறுவனர் சத்குரு வாக்களித்தார். காதல் கதையில் மீண்டும் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க காத்திருந்த இருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். வாக்களிப்பதற்காக நடிகர் விஜய் ரஷ்யாவிலிருந்து சென்னை திரும்பியுள்ளார். முதல்வரின் சாதனைகளையும் பிரதமரால் ஏற்பட்ட வேதனையையும் சீர்தூக்கி பார்த்து மக்கள் வாக்களிப்பர் என அமைச்சர் மஸ்தான் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தனது தாத்தா டிஆர் பாலுவிற்கு வாக்களிப்பதற்காக லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் அவரது பேரன் சூர்யா சென்னை வந்துள்ளார். புதுச்சேரியில் காலை 11 மணிக்கு 28.1% வாக்குகள் பதிவாகியிருந்தது. முதல்வர் ரங்கசாமி இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்தார். தேர்தல் அலுவலர் முதல் போலீஸ் வரை 1461 வாக்குப்பதிவு மையங்களில் பெண்கள் மட்டுமே பணியாற்றினர். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 கிராமங்களில் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்தியா கூட்டணிக்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளதாக திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். திண்டிவனத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாக்களித்துள்ளார். பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் சிலைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதல்வர் ஸ்டாலின் கனவு நிறைவேறும் என விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி பேட்டியளித்துள்ளார். இந்த தேர்தல் எல்லா தேர்தலை விடவும் முக்கியமானது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். இந்த நிலையில் 40 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என கனிமொழி பேசியுள்ளார். சூலூர் போத்தனூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தாமதமாக நடைபெற்றது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே அரசியல் கட்சி தலைவர்கள் காத்திருந்து முதல் ஆளாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். தெலுங்கானா மாநிலம் வெமுலாவில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ராஜராஜேஸ்வரர் சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோவிலில் ராமநவமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் மணப்பெண் அலங்காரத்தில் திருநங்கைகள் தாலி கட்டி கொண்டனர். நாட்டின் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் டி நகரில் 1 மணி நேரமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களித்தார். பண அரசியலுக்கு முடிவு கட்டும் தேர்தல் என கரூரில் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் குறித்து இதுவரை வாக்குச்சாவடிக்கு வராத வேங்கவயல் கிராம மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என வாக்களித்த பின் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். சென்னை ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். வாக்குச்சாவடியில் காத்திருந்து முதல் நபராக நடிகர் அஜித் வாக்களித்தார். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு பிறகு நடத்தை விதிகளை தளர்த்த காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. திமுக நிர்வாகி வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டனர். சென்னையில் அதிமுக பிரதமர் வீட்டில் ரூபாய் 2,85,00,000 பறிமுதல் செய்யப்பட்டது.
சொந்த ஊரில் வாக்களிப்பதற்காக சிறப்பு பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்பட்டது. சென்னையிலிருந்து 6 லட்சம் பேர் பயணம் செய்தனர். வாக்காளர்கள் ஓட்டு போட செல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை ஒன்றை செல்லலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் ஆதார் உட்பட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ள 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்ததால் மின்சார தேவை 44 கோடி யூனிட்டாக அதிகரித்துள்ளது. ஜனநாயக பெருவிழா இது என சென்னையில் வாக்களித்த ஆளுநர் RN ரவி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு கூழ், மோர் என புதுச்சேரியில் பசுமை சூழலுடன் வாக்குச்சாவடிகள் 2 ஈர்த்தன. மீன்பிடி தடை காலத்தில் முதல்வர் உயர்த்திய நிவாரண நிதி ரூபாய் 8000 கிடைத்ததில் மகிழ்ச்சி என மீனவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தபால் ஓட்டு போட்டு வீடியோ வெளியிட்டதில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சிங்கம் சூர்யா போல சார்ஜ் எடுத்த ரோஹித் என நெட்டிசன்கள் கிண்டல் அடித்துள்ளனர். முலான்பூர் நடப்பு IPL சீசனின் 3வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 9 ரன்களில் வென்றுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 455 புள்ளிகள் சரிந்து 72,489 புள்ளிகளில் வீழ்ச்சியடைந்து நிறைவு பெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 280 குறைந்து சவரன் ரூபாய் 54,680க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 3.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.